ஹாய் அம்மா குட்டீஸ். திடீர்னு ஒரு மைண்ட் தோணுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலிண்டர் தீந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, காலையில் டீ அதில் போட்டு கரண்டடுப்பில் சாப்பிடும்போது திருப்தியே வரல. சரி, இப்போ சாப்பாடு தக்காளி சாப்பாடு மாதிரி அப்படியே தாளிச்சு கொட்டி வச்சிடலாம். இன்னைக்கு நிறைய நம்ம ட்ரீமிங் வீடியோஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இது பண்றேன். இது இந்த வீடியோ 31ஆம் தேதி எடுக்கிறேன். சரிங்களா, இது நியூ இயர் முடிஞ்சதா டெலிகாஸ்ட் பண்ணுவேன். சரி, பண்ணிட்டு டக்குன்னு தாளிச்சு விட்டுறலாம். சூடா சாப்பிடுவோம். பூண்டோட ரேட் எல்லாம் வேற லெவல்ல விற்கிதுங்க. பூண்டு உங்க ஊர்ல என்ன ரேட்டு? எங்க ஊர்ல எல்லாம் 380 ரூபா இந்த மாதிரி விற்கிதுங்க. பூண்டு இந்த ஜென்மத்துல வாங்கவே முடியாத தங்க வேலை மாதிரி ஏறிக்கிட்டே போகுதுங்கிறதுனால பூண்டு ஒரு 5 பல்லு மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 டம்ளர் தான் போடுறேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டு போகலான்னு. இன்னைக்கு என்னமோ எப்பயுமே தோணாது, இன்னைக்கு சாப்பிடலாம் தோணுச்சுங்க. அதனாலதான் பூண்டு உரிச்சிட்டேன். நம்ம ஆயில ஊத்தி தாளிச்சு விட்டுறலாம். ஸோ பிம்பிள்ஸ் அமுங்கிச்சு உறவுகளே. ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் நிறைய ஊத்த வேணாங்க, கொஞ்சமா ஊத்திக்கலாம். நம்ம கொலஸ்ட்ரால் அதிகம். கடுகு கொஞ்சம் இங்க இருக்கிறதுனால சிரமமா தான் இருக்கு. கடுகு வெடித்தவுடன் வெங்காயம் தக்காளி, என்ன வெங்காயம் பூண்டு சாரி. நெக்ஸ்ட் நான் எப்பயுமே சீரகம் போடுவோம். சீரகமும் மிளகும் போடுவோம். ஸோ அப்படியே கடிக்கும் போது நல்லா இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால சீரகம் மிளகும் போட்டுக்கலாம். கரண்ட் அடுப்பு அடிக்கடி அமர்ந்துருங்க, டென்ஷன் பண்ணி விடும். அதனாலயே இதுல சமைக்காமே இருந்தேன். தட்டி கொடுத்து சரி பண்ணிட்டு இருக்கேன். தலபுலா தலபுலா தலபுலான்னு கொதிக்கும் போது தக்காளி அள்ளி கொட்டிடணும். சரிங்களா, அவ்வளவுதான் சமையலே. உப்பு காரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். சரிங்களா, ஈஸியா இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் தக்காளி பச்சை மிளகா கீழே போட்டேங்க. அப்படியே வதங்கிட்டு இருக்கும் போது போய் அரிசி கழுவிட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள். சரிங்களா, இது எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்படியோ சமையலை முடித்து விட்டாச்சு. அரிசி போட்டு கரெக்டாக தண்ணி ஊற்றி வச்சு. கரண்ட் அடுப்பில் சமைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பாவம், நிறைய நிறைய பேர் இதில் தானே சமைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். சரி, விசில் வரட்டும். நம்ம விசில் அந்த மாதிரி சாப்பிட்டு கடைக்கு போயிடலாம். தக்காளி சாதம் லாஸ்ட் டே தக்காளி சாதம். சாப்பாடு விசில் அடங்கிருச்சு. வாங்க சாப்பிடுவோம் உறவுகளே. ஒரு கிலோ இங்க பாருங்க. சாப்பாடு போட்டுக்கிறேன். வேற லெவல்ல இருக்கு வாசனை. இதுல எனக்கு என்ன பிடிக்கும்னா, இருங்க, பூண்டு இப்படி முழுசா போட்டு வச்சிருக்கல, இது ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, நானும் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். தக்காளி சாதம் சுட சுட இயர் எண்ட் லாஸ்ட் டேல இது சாப்பிட்றதுல நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். சரிங்களா, சரி உறவுகளே, நீங்களும் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன். டாடா.